வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரு துபாயிலேருந்து. ரீசெண்டாக வந்த UAE நேஷ்னல் டேக்காக எங்களுக்கு 4 நாள் லீவ் கிடச்சிது. கிடைச்ச 4 நாளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாள் அன்றைக்கே லீவ் விட்ட அன்றைக்கே சாயங்காலம் கிளம்பி நாங்கள் கேம்பிங் போயிட்டோம். இது நாங்கள் யூஸ்வலாக கேம்பிங் போகிற இடம் தான். இது எங்கே இருக்குன்னா UAEக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி ஒமான். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? எஸ், இது UAEக்குள்ளே தான் இருக்குது. கோர்ஃபகான் ரோட்டில், நம்ம குஜரா போகிற ரூட்டில் கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே ரைட்டில் கிளம்பணும் அப்படின்னா ஒரு குட்டி ஒமான் ஏரியா இருக்குது. இதை உள்ளே வந்துட்டோம். பட் ஆனால் எந்த ஒரு பார்டரோ எந்த ஒரு விசா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் க்ராஸ் பண்ணி நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் என்ன அப்படின்னா, இந்த ரூட்டில் போகும்போது நம்ம ஊருக்குள்ளே வண்டி ஓட்டுற மாதிரியே அப்படியே ஜாலியாக இருக்கும். சின்ன சின்ன ரோடு, சின்ன சின்ன வீடுங்க, அழகாக அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு மேடு பள்ளம் குழி எல்லாம் இருக்கும். அப்படியே நம்ம ஊருக்குள்ள ஒரு ட்ரைவ் போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு எங்களை இம்ப்ரெஸ் பண்ணின விஷயமே. பட் ஆனால் நாங்கள் போன டைமில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னென்னா, ஐ திங்க் ரீசெண்டாக பெஞ்ச மழையில் ஏதோ மழை சரிவு மாதிரி ஏற்பட்டு ரோட்டில் நிறையா கல்லுங்கள்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படியே அதை எடுத்து ஓவர்டேக் பண்ணி அப்படியே போயாச்சு. இதுதான் நாம் தங்க போகிற அந்த ஒமானில் இருக்கிற நான் சொன்ன இடம். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சூப்பர் செட்டப்பு அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுதான் இங்கே ஹைலைட்டு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு செம கேம்பிங் ஸ்பாட் இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வில்லா ரேஞ்சுக்கு சுற்றி பவுண்ட்ரி வால் வச்சு, அந்த பவுண்ட்ரி வால் ஃபுல்லாக லைட் வச்சு நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ரைவசி கிடைக்கும். ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு அந்த பவுண்ட்ரி வால் இருக்கிறதுனால சேஃப்டி, குழந்தைங்கள்லாம் உள்ளே ஜாலியாக விளாட முடியும், லைட் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் உள்ளே போகும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது இங்கே. என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைவேட்டாக என்ன சொல்கிறது, ஒரு கேட்டு மாதிரி வச்சு, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வில்லா கம்யூனிட்டி ரேஞ்சில் உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு பெரிய ஹட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு பெரிய கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ஹட் இருக்குது. இந்த ஹட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபெசிலிட்டி, லைட் ஃபெசிலிட்டி ப்ளஸ் பவர் ப்ளக் பவரோடு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். நாங்கள் ஈவன் மிக்ஸிலாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சட்னிலாம் அரைச்சோம் இங்கே. தென் நான் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன குட்டி கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. நம்ம வீட்டில் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஃபேமிலியோடு வரும்போது அவங்க குழந்தைங்க எல்லோரும் இருக்கும்போது ஜாலியாக இங்கே பார்த்துக்க அவங்க விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பவுண்ட்ரி வால்க்கு உள்ளே இருக்கிறதுனால நம்ம சேஃப்டி மெஷர்ஸை பற்றி பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அடிஷ்னலாக நமக்கு இங்கே இருக்கிற ஒரு ஹைலைட்டான ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி. நம்ம UAEக்குள்ளே நீங்கள் எங்கே கேம்பிங் போனீங்கனாலும் 2 விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று வந்து லைட்டிங், இன்னொன்று வந்து வாஷ்ரூம். ஸோ இங்கே இந்த வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கிறது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு சின்ன ஒரு குட்டி பார்க் ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து நீங்கள் கேம்பிங் பண்ணலாம். மீன்ஸ் அங்கே டென்ட்டு போட்டு நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அதே வாஷ்ரூம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் நான் சொன்ன அந்த பார்டர். இங்கே ஒமானோட ஃப்ளாக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பார்டர். இந்த பார்டருக்கு நம்ம இப்போ க்ராஸ் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் நாம் இப்போ வந்து ஷார்ஜாவில் இருக்கோம். ஸோ அந்த கோட்டுக்கு அந்த சைடு போனால் நீ ஒமான், இந்த சைடு வந்தால் நீ ஷார்ஜா. அதுதான் இங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஷார்ஜாவோட அந்த ராஜமுத்திரை அந்த விஷயங்கள் தான் இங்கே இருக்கும். இந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கிராசரி இருக்கும். அந்த கிராசரியில் நமக்கு தேவையான பேசிக் ஸ்டெப்ஸும் வாங்கிக்கலாம். பட் ஆனால் அந்த கிராசரி தாண்டி வரும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த பிரிட்ஜே இப்போ இல்லை. என்னன்னு கேட்டால், ரீசெண்டாக பெஞ்ச மழையில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்றாங்க. எங்களால் நம்பவே முடியலை. பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் இங்கே கேம்பிங் வந்திருந்தப்போ இந்த ஏரியா பக்கத்தில் தான் ஒரு இடம். எங்கே அப்படின்னா இங்கே தான் வந்து நாங்கள் வந்து கேம்பிங் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த டைமில் கோவிட் இல்லையா. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து ஃபுல்லி லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டோமேன்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழே தங்கியிருந்தோம். இப்போ பார்த்தா அந்த ஒரு பாலத்தையே காணோம், மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சுன்றாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கே இருக்கவங்ககிட்ட நிறைய பேர்த்திட்ட பேசணும். யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து ரெஸ்க்யூ பண்ணாங்க. நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அப்படிங்கிறதுலாம் நாங்கள் வந்து அங்கே இருக்க லோக்கல் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதுதான் இந்த ஏரியாவோட நான் இந்த லொக்கேஷன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இங்கே 3 days நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். நாங்கள் என்னென்ன குக் பண்ணோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.